ஹலோ வணக்கம். விஜய் சினிமா மேலர்ல மனசில் நினைச்சதை பேசுகிறேன். இதில் இன்னைக்கு மற்ற விஷயம் பேசுகிறது இன்னைக்கு ஒரு கரண்ட் டாபிக் என்ன போயிட்டு நான் மனசை உழுக்கின சம்பவம் இந்த மழை வெள்ளம் தாங்க. இந்த மழை வெள்ளம் இப்போ தான் சமீபத்தில் சென்னை தத்தடிச்சு அதுலேருந்து மெல்ல 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 மீண்டுட்டு வந்துட்டு இருக்கு. டக்குன்னு திரும்பி பார்க்கும் போது இந்த சிபிலிங்ஸில் ரெட்டை பிள்ளை ஒரு பிள்ளை வந்து இப்போ டக்குன்னு இப்போ தான் ஆகிட்டு இருக்கும்போது இன்னொரு பிள்ளை வந்து ஒரு பிரச்சனைங்கிற மாதிரி சவுத்தில் பெரிய பிரச்சனை இருக்கு. சவுத்தில் மிக கனமழை மனசை உழுக்கிற மாதிரி இருக்கு. தூத்துக்குடி, நெல்லை, திருநெல்வேலி எல்லா மாவட்டங்களும் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்குது, வெள்ளத்தில் மிதக்குது. இதை பார்க்கும்போது ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒரு விஷயம் பாராட்டணும், அரசு எந்திரமும் தன்னார்வலர்களும் மிக சிறப்பாக இதை கையாண்டுட்டு இருக்காங்க. மிக தொலைநோக்கு பார்வையோடும் அறிவியலோட துணையோடும் ஆக்கப்பூர்வமாக அணுகி மிக அழகாக கையாண்டுருக்காங்க. சரி வாங்க, நம்ம பேச வேண்டியது பேசுவோம். நம்ம பேச வேண்டிய டாபிக் என்னன்னா, ஏன் எதுக்கு எதனால ஆக்சுவலாக மழை வெள்ளம் வந்து இது மாதிரி முன்னெல்லாம் பார்த்துருக்கோம்னா முன்னொரு காலத்தில் அதிகமாக பெஞ்சிருக்கும், அப்போல்லாம் ஒன்றும் இல்லை. இப்பயும் அடிக்கடி வருது. அதிக மழைக்கு என்ன காரணம்? ஏன்னா மேக வெடிப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க. மேக வெடிப்பு இல்லைன்னா அதிக மழைக்கு என்ன காரணம்? ஒரு முக்கியமான காரணம், இது மட்டும்தான் காரணம்னு சொல்ல, ஒரு முக்கியமான காரணம் புவி வெப்பமயமாதல். ஏன்னா இப்போ எல்லாருமே படித்தவங்க, படிக்காதவங்க, சின்னவங்க, பெரியவங்க, குழந்தைகள் எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் குளோபல் வார்மிங், அதாவது புவி வெப்பமயமாதலை பற்றி தெரிஞ்சுக்கணும். எதுக்காக தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இந்த பூமி பந்துங்கிறது நம்ம மட்டும் வாழ்ந்து முடிச்சு அதிகபட்சமாக ஒரு 100 வயசு, ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், அல்லது 80 அல்லது 70 முடிச்சுட்டு போகிறதுக்குரியதில்லை. நமக்கு பின்னாடி வரக்கூடிய பல்லாயிரம் சந்ததிகளும் வாழ்றதுக்கு ஒரு ஒரு உருப்படியான ஒரு இடமா விட்டுட்டு போகணும். இந்த இடம் இப்போ எப்படி இருக்குன்னா படு மோசமாக இருக்குது. என்ன காரணம்? புவி வெப்பமயமாதல். புவி ஏன் வெப்பமயமாகுது, என்ன காரணம்? இது பெரிய டாபிக், நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள், நம்மளோட பேராசை, நிலங்கள ஆக்கிரமிப்பு, நீர் வளங்கள ஆக்கிரமிப்பு, பயங்கரமான கட்டிடங்கள், அது இல்லாமல் வந்து உங்களுக்கு வந்து ஏசி புகை, வாகன புகை, இது மாதிரி எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம். இதுக்கு ஏதாவது ஒரு மெஷர் நம்ம கொண்டு வர வச்சுக்கலாம். மரங்களை வெட்டுறது, அதாவது மனிதன் இயற்கைக்கு எதிராக மனிதனோட பேராசை, இதுதான் புவி வெப்பமயமாதலுக்கு முக்கியமான காரணம். இதை நம்ம சரி பண்ணலைன்னா கண்டிப்பாக அதோட விலை இப்போ கண்ணு முன்னாடி பார்த்துட்டு இருக்கோம், இதோட பன்மடங்காக இருக்கும். நினைக்கவே பதறுது. உண்மையை சொல்ல போனால் எப்படி இருக்க போகுதுன்னா 5 வருஷம், 10 வருஷம், இன்னும் 20 வருஷம், 50 வருஷம் இந்த தலைவர்கள் எப்படி அதை சமாளிக்க போகிறாங்கன்னு அதுக்கு இப்போவே நம்ம ஏதாவது பண்ணியாகணும். ஏன்னா பழைய படங்களை நீங்கள் பார்த்தா சொல்லுவீங்க, நிறைய ஒரு பேராக்ஸ் வரும். முக்கியமாக இந்த கிராமத்து படங்களில் வரும். கிராமத்தில் ஏதாவது நோய் வந்துச்சுன்னா சொல்லுவாங்க, ஆத்தா உக்கிரமா இருக்காடா, அவளை குளிர வைக்காட்டி நீங்களாம் தாங்க மாட்டீங்கிற மாதிரி. அதே மாதிரி அந்த ஆத்தா வேற யாரும் கிடையாது, இந்த பூமி பந்து உக்கிரமா இருக்கு. அதை குளிர வைக்கணும். குளிர வைக்கிறதுனா ஒன்றும் இல்லை, நம்ம பேராசையை குறைக்கணும், வாகன புகையை குறைக்கணும், ஏசி யூசேஜ் குறைக்கணும், மின் யூசேஜ் குறைக்கணும், சிம்பிளாக வாழ பழகணும். எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வந்து மரங்களை வெட்டுறதை குறைக்கணும். அது இல்லாமல் வந்து வெறும் காங்கிரீட் கட்டணமாக கட்டிட்டு போறதை குறைக்கணும். நீர் வள ஆதாரங்களை கரெக்டாக கொண்டு வரணும். இது மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணணும்னா நிச்சயம் இந்த பூமி பந்து குளிரும், ஆத்தா குளிருவா, இந்த நாடு நல்லா இருக்கும். ஏன்னா மனசில் ரொம்ப வந்து வேதனைப்பட்டதுனால அதை சொல்கிறேன்னா, மற்றபடி தென் மாவட்ட மக்கள் மீண்டு இயல்பு நிலைக்கு வாழ எல்லாம் வல்ல அந்த ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.